தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அதிலே 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வார்த்தையை கவனியுங்கள். இது ஒரு வாக்கு தத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படி என்று ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த வாக்கு தத்தமானது இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படல. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசமான யாவர் மேலையும் என் ஆவியை நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்படியானா இந்த வார்த்தையைத்தான் இயேசு சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதிலே 16வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை வாசிங்க. 14:16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுக்கு தந்தருளுவார். வார்த்தையை கவனிங்க. அவர் உங்களுக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் யோவேல் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை என்ன செய்யல? நிறைவேறல. இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தந்தருளுவார் அப்படி என்று தான் சொன்னார், தந்தா அப்படி என்று சொல்லல. அப்படியானால் அவர் தரவில்லைன்னே, ஆனா தரப்போகிறார். அப்படித்தான் அந்த அர்த்தம் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் கொஞ்சம். இந்த வார்த்தையை தான் என்ன சொல்றாரு? மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்படியானால் எல்லா விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும். பெறுவதற்கு உண்டான காரியத்தை முயற்சி செய்ய வேண்டும். இப்போது இந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பெந்தகோஸ்து நாட்களிலே இந்த காரியம் என்ன செய்து 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறினது அப்படி என்று நமக்கு தெரியும். நான் ஒரு 4 காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்துக்குள்ளே நான் காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். வேற எந்த புஸ்தகத்துக்கோ இன்னைக்கு நான் போகல. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் மாத்திரம் தான் நான் இன்னைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்ப நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரை சிலர் பெறாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லது அல்லது பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்கின்ற அந்த அனுபவத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது என்று நாம் நிதானிக்க போகிறோம். கொஞ்சம் கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் அப்படி என்கின்ற காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் அப்படி என்கின்ற காரியத்தையும் இந்த கால வேளையிலே உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. கொஞ்சம் கவனியுங்கள். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே நல்லா கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை எல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தை தவிர வேற எங்கேயும் திருப்ப வேண்டாம். அந்த புஸ்தகத்திலே மாத்திரம்தான் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். சில நேரங்களிலே வசனத்தை விட்டுட்டு பிள்ளைகளை கொஞ்சறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு, பிள்ளைகளை ரசிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு, பிள்ளைகளை அப்படியே அப்பதான் உங்க கண்ணுக்கு முன்னாடி பிசாசு உங்க பிள்ளைய அழகா காண்பான். அது பேய். வசனத்தை கேட்கிற நேரத்துல உன் புள்ள உனக்கு அழகா தெரிஞ்சா அது பேய். லிசன். ஏன் அப்படின்னா இதை விட ஒரு மகிமையான காரியம் என் கையில இல்ல. இதை விட மகிமையான காரியம் இந்த உலகத்துல எனக்கு இல்ல. உன் பிள்ளை உன் வீட்டுல அழகா இருந்தா ஆசீர்வாதம். வார்த்தை கொடுக்கிற நேரத்துல உன் பிள்ளை அழகா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாத்தான் கொண்டு வருகிற காரியம். விளங்கிக் கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. சொல்லக்கூடிய காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. இந்த ஏன் பாஸ்டர் இப்படி பேசுறீங்க? நான் சொல்லுகிறேன், வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா
உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் அந்த கிரியை இருக்காது. நீயே வார்த்தையை கை கொள்ளணும், உன் பிள்ளை எப்படி கை கொள்ளும்? கொஞ்சம் கவனிங்க. நீங்களே கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி கை கொள்ளும்? இப்ப நல்லா கவனிங்க. என் பையன் இருக்கிறான், இப்ப பாஸ்டமா சொல்றாங்க, டேய் தம்பி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுடா, வேதத்தை வாசிக்கிறேன். அம்மா நீ ஏன் 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்ட, நீ ஏன் வேதத்தை வாசிக்க மாட்ட, எனக்கு சொல்லாதவா, முதல்ல நீ செய்யுமா அப்படிமா. உண்மைதானே? உண்மையா பொய்யா சொல்லுங்க. இன்னும் எல்லாம் அப்படியே முறைக்கிறீங்க, என்ன உண்மையா பொய்யா? நல்லா கவனிங்க. உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்னு சொன்னா ஆனா சத்தியத்தை சொன்னா சத்ருவா மாறி நிக்கிறேன். பவுல் மாத்திரம் இல்ல, நான் கூட தான். பவுல் சொல்றாரு, சத்தியத்தை அறிவித்ததுனாலே நான் உங்களுக்கு சத்ருவாய் ஆனேனோ அப்படி சொல்றாரு. சத்தியம் சொன்னா என்னது, எல்லாருக்கும் அப்படியே சூடு உண்டான பூனையை போல அப்படியே என்ன செய்யும், அப்படியே குறு 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 இருப்பீங்க. வேதம் சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்குன்னு சொல்லப்படுகிறது. இப்ப நல்ல கவனிங்க. 1ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிங்களேன். இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்ப நல்ல கவனிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் இருந்தார்கள். கூடியிருந்த போது நல்ல கவனிங்க, இருந்தார்கள். கொஞ்சம் கவனிங்க. அது எத்தனை பேர் இருந்தாங்க? அதுல ஸ்திரீகள் இருந்தாங்க, சீசர்கள் இருந்தாங்க, இப்படி சகோதரர்கள் இருந்தாங்க, சகோதரிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல என்ன செய்திருந்தாங்களாம், தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர்களை முதலாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரகசியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலே போய் நீங்க என்ன செய்யுங்க, காத்திருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். காத்திருந்த 120 பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரு, இறங்கினார். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நல்ல கவனிங்க. காத்திருந்த எல்லாரும் மேலையும் என்ன இறங்கினது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். எப்படி காத்திருந்தார்கள், கீழ்ப்படிந்து காத்திருந்தார்கள், ஒரு மனத்தோடு காத்திருந்தார்கள். நான் சொல்லுகிறேன், காத்திருக்கிறது கீழ்ப்படியாம காத்திருக்கிற அனுபவம் வேறு. நான் சொல்லுகிறேன், கீழ்ப்படிந்து நாம் காத்திருக்கும் போது 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார், நிரப்பப்பட்டு. அப்படியானால் காத்திருந்த அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப 4ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். இப்ப அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். 5ஆம் அதிகாரம். இந்த சந்ததிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின. நல்ல கவனிங்க. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும். நல்ல கவனிங்க. அங்க பாருங்க, கீழ்ப்படுகிற நபருக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படியும் போது ஆவியானவர் நமக்குள்ளாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்படியானால் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் கேட்டவர்கள் யாவர் மேலும். நல்ல கவனிங்க. வசனத்தை கேட்டு யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நல்ல கவனிங்க. வசனத்தை கேட்டு யாவர் மேலையும் யார் இறங்கினார்,
வசனத்தை கேட்காதவர்கள் மேல பேய் தான் இறங்கும். வசனத்தை கேட்கிறவர்கள் மேல யார் இறங்கி வருவார்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் சொல்லுது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஹலோ, வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டு யாவர் மேலேயோ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாராம்? இறங்கி வந்தார். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வார்த்தையை மற்ற சீசர்களுக்கு அவர் விவரித்து சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த சம்பவத்தை மறுபடியும் விவரிக்கிறார். பாருங்க. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அப்ப பேச தொடங்கின போது, இங்க பாஸ்ட் பேச தொடங்கினா நீங்க பேச ஆரம்பிச்சிடுறீங்க. பாஸ்ட் வசனத்தை பேச ஆரம்பிச்சா அப்ப ஆவியானுடைய கிரியை எப்படி நமக்கு உண்டாகும்? ஆவியானுடைய காரியங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நான் இங்க பேசினா பக்கத்துல ஒருத்தரோட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, இங்க பேசிக்கிட்டு பக்கத்துல ஒரு சகோதரோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சொன்னாங்க பவுல், இங்க பேதுரு சொல்லுகிறார், நான் பேச தொடங்கின போது அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நான் பேச தொடங்கின போது நம்மளை நிரப்புனது போல புறஜாதிகள் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையை வைத்தியாமே. அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியானவர் பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை பார்க்கும்போது கீழ்ப்படிந்து அமர்ந்திருந்தார்கள் தேவ சமூகத்திலே. வசனத்தை காது கொடுத்து என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. ஆவியானவர் என்ன செஞ்சாரு? கிரியை செய்தார். அவர் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆவியானவர் என்ன செய்தாரு? கிரியை செய்தார். அடுத்தது பாருங்க, 19ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்திலே ஊழியக்காரர்கள் தலைமையில கை வைக்கும் போது, அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, அப்போதும் ஆவியானவர் என்ன செய்யறாரு? இறங்கி வருகிறார். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தலைமையில கை வைத்து ஜெபிக்கும் போது அவர்கள் மேல என்ன வந்தது? அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் என்ன செய்தாராம்? வந்தார். அப்படியானால் ஒரு ஊழியக்காரன் கை வைத்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் என்ன செய்தார்களாம்? பெற்றுக்கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நாம காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்? நம்மை நிரப்புகிறார். நாம் கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறார்? நம்மை நிரப்புகிறார். நான் நல்லா கவனிச்சு பாருங்க. வசனத்தை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே நிரப்பினாராம். பேசிக்கொண்டிருக்கும் போதே அதை கேட்ட ஜனங்கள் மேல எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தார்கள்? நிரப்பப்பட்டார்கள். 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தலையின் மேல கை வைத்த போது பரிசுத்த ஆவி என்ன செய்தார்களா? பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஸ்பர்ஜன் அப்படி என்று சொல்லக்கூடியதான ஒரு நபர் இப்போது நல்ல கவனிங்க, மற்ற நபர்கள் மேல கைய வைக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? ஆவியிலே நிரப்பப்படுவாங்களாம். அது ஒரு அனுபவம். அது ஒரு அனுபவம். தேவ பிள்ளைகளே, இப்போது இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே நாம் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த முறைகளை, அந்த காரியங்களை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். இப்ப பெற்றுக்கொண்ட நபர்கள் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்தார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். இப்ப நல்ல கவனிங்க. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இப்போது எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 14வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று 11 பேருடன் நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே நடந்தேறுகிறது. 22:28 யோவேல் சொன்னாரு, மாமிசமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை என்ன செய்த? என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரு. அந்த சம்பவம் இப்பொழுது இங்கே நடக்கிறது. இங்கே என்ன செய்தாரு? நடக்கிறது என்று சொல்லுகிறார்.
பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருப்பாரானால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை முழுவதுமாக நிரப்புவாரானால், நிச்சயமாக அவனுக்குள்ளாக என்ன தரமா இருக்காது? பயமே இருக்காது. என்ன இருக்காது? வேதம் சொல்லுது, நீங்க திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்க எந்த ஆவியை பெறல? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. எந்த ஆவியை பெற்றிருக்கோம்? அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அப்படியானால் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவனுக்கு காணப்படுகிறது தைரியம். என்ன காணப்படுகிறது? சொல்லுங்க, என்ன காணப்படுது? எனக்கு பயமா இருக்குங்க. என்னவா இருக்கு? எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு என்னது? ஏதோ எங்க வீட்டுல வந்து நிக்குதுங்க, ஏதோ என் பின்னாடியே வர்றது போல இருக்குதுங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பேதுரு நீங்க பெறுவதற்கு முன்னதாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 25, 26, 27 அவன் பயந்தான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் பேதுரு குளிர் காய்த்து கொண்டிருந்தான். அப்போது சீடர் அவனை நோக்கி நீயும் அவரோட சீசரும் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன் நான் அல்ல என்று மறுதலித்தான். ஆசாரிய வேலைக்கார பேதுரு காதல வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை அவரோடு கூட தோட்டத்தில் காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிற்று. இதெல்லாம் கவனிங்க. இங்கே அவனுக்கு பயம் வந்தது. அதனால் பயம் எங்கே வந்துருச்சோ அங்க என்ன வந்துரும்? உடனே பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் உள்ள வந்துரும். ஒரு மனுஷனுக்குள்ளார பயம் வந்தா இப்ப பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். பயம் வந்தா அவன் என்ன செய்யறான்? என்னென்னலாம் தன்னை காத்து கொடுத்துக்கு மாமிச ரீதியாக என்னென்ன காரியத்தெல்லாம் அவன் முன்னெடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து செயல்படுத்துகிறான். ஆனால் இந்த பயம் இப்ப பேதுருட்ட இல்ல. கவனிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியான நிரப்பும் போது இந்த 14ஆம் அதிகாரத்திலே பேதுரு எந்திரிச்சு நின்று சொல்லுகிறார், நாங்க குடிச்சிட்டு உலருகிற கூட்டம் அல்ல, நாங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு ராஜரீக கூட்டமாய் நிற்கிறோம் என்று சொன்னார் அவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே நமக்கு என்ன முதல்ல நம்மளை விட்டு விலகி போகணும்? இந்த உலகத்திலே காணப்படுகிற பயம் நம்மளை விட்டு என்ன செய்ய வேண்டும்? நீங்கி போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தம்பி இரவு நேரத்துல ஜெபிக்கிறதுக்கு அவனை கூட்டு வந்தோம். அப்ப வீட்டுல கரண்ட் இல்ல. எங்களுக்கு கரண்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு கழிச்சுதான் ஊழியத்துல கரண்ட் வந்துருச்சு. அந்த காலத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு? பிசாசு பிடிச்சு வாராரு. பிசாசு பிடிச்சு வந்தா ஜோனத்தான் ரொம்ப சின்ன பிள்ளை, கைப்பிள்ளை. இப்ப பாஸ்டமா நானு 3 பேர் தான் இருக்கிறோம். அவனை அழைச்சிட்டு வந்தவங்க அவங்களுடைய குடும்பத்தார கொண்டு போய் அழைச்சிட்டு வரதுக்கு திருப்பி போயிட்டாரு. அவரு ஒரு ஸ்பிளெண்டர் பைக்ல வந்தாரு. ஸ்பிளெண்டர் பைக்ல வரும்போதே நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு அந்த ஸ்பிளெண்டர் பைக் அப்படியே தூக்கிட்டான். அப்படியே எப்படி இருக்கும்? ஸ்பிளெண்டர் பைக்க அப்படியே தூக்கி நிக்கிறான். நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஓட்ட கொண்டாந்து விட்டுட்டு போறானுங்க அப்படின்னா அவனை நைஸா அப்படியே சர்ச்சுக்குள்ள வந்தான். சர்ச்சுக்குள்ள அப்படி முட்டி போட்டிருக்கான். முட்டி போட்டோன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு அவன் அப்படி ஒரு குத்து விட்டானா அங்க போய் விடுவான். அப்படி நல்ல பாடி பில்டரா இருக்கான். இப்பயாவது ஆளு கொஞ்சம் சதகதை பிடிச்சிருக்கு. அப்ப ஒல்லியா இருப்பாங்க. அப்படியே பாடி பில்டரா அப்படி நிக்கிறான். அப்படி நிக்கிறான். அவனுக்கு முன்னாடி நான் போய் நிக்கணும். அவனுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்தா சின்ன ஆளா தெரியுறேன். அவன் சொல்றான், எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு என்ன குத்த வந்தா பாருங்க. அப்படி நான் இப்படி கை போயிடுச்சு, இப்படி நான் இப்படி கை போயிடுச்சு. இப்ப நான் பார்த்தேன் கர்த்தர் கிரியை செய்யறாரு. இப்ப போய் அவன் என்ன செய்யறான்? குத்த வந்த கை ரெண்டு இப்படி போயிருச்சு. இப்ப தலையில ஈஸியா கை வச்சு இயேசுவின் நாமத்தினால பேய் போச்சு. பிசாசே வேறு சொல்லுது, நல்ல கவனிங்க, அவங்கள இருக்கிறவளை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர் யார் தெரியுமா?
பெரியவர். அந்த பெரியவர் உள்ள வந்தோன்னு நல்லா கவனிச்சு பாருங்க, இவர் எப்படி தெரியுமாங்கிறாரு, எந்திரிச்சு எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக. அல்லேலூயா. அந்த 14வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் வாசிங்க. அப்போது பேதுரு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே. அப்பதான் திரள் கூட்டம். அங்க 2-3 பேருக்கு மத்தியில இவன் பயந்தான். இப்ப திரள் கூட்டத்தின் மத்தியில யாரும் பயப்படல, பேதுரு பயப்படல. அவன் சொல்றான், எருசலேமிலே வாசமா இருக்கிற ஜனங்களே எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. அப்போ ஆவியானவரை பெற்றுக்கிட்டா என்ன தெரியுமா இருக்கும்? தைரியம். அல்லேலூயா. நமக்கு என்ன கிடைக்கிறது? போல்ட்னஸ். அல்லேலூயா. ஆவியானவரை பெற்ற ஒரு நபருக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியானவரை பெற்ற எனக்கு, சொல்லுங்க, ஆவியானவரை பெற்ற எனக்கு பயம் இல்ல. உண்மைதானா? அறிக்கை செய்யுங்க, பயம் இல்லைன்னு சொல்லுங்க. கைய இரு கொஞ்சம் நிறுத்து. நீ பயப்படாம இருக்க? என்ன இல்ல சொல்லுங்க, என்ன இல்ல சொல்லுங்க, என்ன இல்ல சத்தமா சொல்லுங்களேன் சகோதரர்கள். பயம். அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, என் முன்னாடியே பார்த்தா மட்டும்தான் பயங்க, வேற எதுக்குமே நான் என்ன கிடையாது, பயப்படுறதே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்க என்ன இல்ல? பயம் இல்ல. அடுத்தது பாருங்க, இப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே திருப்புங்களேன். 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அங்க 31வது வசனத்திலிருந்து கொஞ்சம் கவனிங்க. 4ஆம் அதிகாரம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தார்கள்? நிரப்பப்பட்டு அங்க ஏறக்குறைய 5000 பேருக்கு மேலானவர்கள் இருந்தார்கள். எப்படி சொல்ற அப்படின்னா, அந்த அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே 5000 பேருக்கு பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்ததாக அங்க வரலாம், அங்க 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 காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்டவர்களில் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த 5000 பேரையும் நிரப்புறாரு. பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேரை நிரப்புறாரு? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 5000 பேரை என்ன செய்யறாரு? நிரப்புகிறாரு. இப்ப நிரப்புனா உடனே பாருங்க, அதெல்லாம் 31வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. 5000 பேர் கூடி இப்ப ஆவியில நிரம்பி இப்ப துதிச்சா எப்படி இருக்கும்? அந்த இடமே என்ன செய்யுது? அசைந்தது. அந்த இடமே எப்படி இருக்குது? இங்க உங்களை துதிக்க வைக்கிற காட்டி ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா ஒரு மனுஷனை வாயை திறந்து துதி சொல்லலாம் அப்படியே கட்டுனா. நான் சொல்றேன், இங்க சிலை வணக்கம் உள்ள, சுரூப வணக்கம் உள்ள ஆலயம் கிடையாது. அங்க போனா வேணும் கைய கட்டிக்கிட்டு அமர்ந்திருக்கிற இடம் இல்ல, உயிருள்ள தேவனை உயிரோடு ஆராதிக்கிற இடம் இது. உயிர், மறுபடியும் சொல்லுகிறேன், உயிருள்ள தேவனை உயிரோடு ஆராதிக்கிற இடம் இது. அதனால நீங்க கையை கட்டிலாம் இங்க நிக்க கூடாது. நீங்க உயிரோடு இருப்பதற்கு உங்களுக்கு யார கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. இப்ப பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டு வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்யுது? அசைந்தது. இங்க அசைந்தது. இங்க என்ன செய்ய மாட்டேங்குது? அசைக்க மாட்டேங்குது. நீங்க குண்டனோ ஒல்லியோ இல்ல மீடியமோ எனக்கு தெரியாது, ஆவியான உள்ள வந்துட்டா துதிக்க ஆரம்பிச்சுட்டா குண்டம் கூட என்ன செய்வான்? கர்த்தரை துதிப்பான். இந்த ஆப்பிரிக்கா காரெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா எல்லாம் குண்டு குண்டாதான் இருக்கும். அந்த பொம்பளைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் எப்படி இருக்குது? குண்டு குண்டான பொம்பளையாதான் இருக்கும். அந்த பொம்பளைங்கெல்லாம் குதிச்சுங்க, அந்த உடம்ப வச்சுட்டு அப்படி குதிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு குதிக்குது. பார்த்தா கடுப்பா இருக்கு. நம்ம சபையை அப்படி திரும்பி பார்த்தா கொஞ்சம் கடுப்பா வருது. இங்க நம்ம கிட்ட இருக்கிற ஆள்லாம் எப்படி இருக்குது? தாறு வைக்க வேண்டியதா இருக்கு. தாறு தாறு அங்க சொல்லுது. ஆவியானவர் உள்ள வரும்போது நான் சொல்றேன், நீங்க ஆவியை பெற்றுக்கிட்டீங்களா? இப்ப ஆவியானோட கிரியை என்ன செய்யணும்? நடப்பிக்கணும். அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்களா? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நல்ல கவனிங்க, இங்க வேதம் சொல்லுது தேவ வசனத்தை என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. ஒரு ஆளும் விடுதலையா வசனத்தை சொல்ல மாட்டேங்குது. அடுத்த வசனத்தை பாருங்களேன், 32வது வசனத்தை பாருங்க. விசுவாசிகளாகிய
திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களா என்ன செய்தார்களாம்? இருந்தார்கள். ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களா இருந்தார்கள். கீழே வாசிங்க. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தனக்குரியது தன்னுது என்று என்ன செய்யலையா? அங்க பாருங்க, ஆவியானவர் உள்ள வந்துட்டான். அங்க என்ன தெரியுமா கிடையாது? ஒன் ஸ்பிரிட், ஒரு மனத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த ஆவியானவருக்குள்ளாக தருகிறார். அவர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபரை பார்த்து கேட்டா, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுவியா? 6 மாசமா பேச மாட்டாங்க. நீ பெற்றுக்கொண்ட ஆவிய பொய், பெற்றுக்கொண்ட அபிஷேகமே என்னது? பொய். எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு என்ன செய்யாது? நான் சொல்றேன், ஆவியானவர் ஆழமான ஒரு காரியத்தை திருச்சபையில பதிவு செய்ய இருக்கிறேன். ஒருவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அவனுக்குள்ளாக தனக்கு உண்டானதை சிந்திக்காமல் தேவனுக்கு உண்டானதையே சிந்திப்பதற்கு ஆவியானவர் அவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதற்கு இடம் கொடுக்க தேவ சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நபராகவே நாம் மாறிவிடுகிறோம். அதனால்தான் சொல்லுது, ஒருவனும் தனக்குண்டானதை தன்னுடைய என்று சொல்லாமல் சகலமும் எல்லாம் பொதுவா என்ன செய்து. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஆவியானவர் இருந்துதான் ஏதோ கையை தட்டி நான் அந்நிய பாஷை பேசி ஐஜம் லாங் ஜம் மாத்துக்கல. ஆவியானவர் பெற்றவன் ஒரே ஆவியுடையவனா இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அபிஷேகம் பெற்றவன் கலகத்தை அல்ல, ஒரு மனத்தை நாடுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவன். நம்ம ஆண்டவர் யாருக்கு தேவனா இருக்கிறாரு? சமாதானத்துக்கு. வேதம் சொல்லுகிறது அவர் சமாதானம் பிரபு. அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 13வது வசனம் பாருங்க. கர்த்தராகிய 33வது வசனம் 13 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாய் என்ன செய்தார்களா? சாட்சி கொடுத்தார்கள். அப்ப அபிஷேகம் பெற்ற மனுஷன் அவன் வாயில எப்போதுமே இயேசுவை குறித்தே சாட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு சாட்சியா என்னது? கர்த்தர் எனக்கு அதை செஞ்சாரு, இதை செஞ்சார், நான் அப்படியாக்கோ இப்படியாக்கோ என்ன அப்படி அவங்க கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த 5000 பேர் மேலேயே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாராம்? இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்தை அப்படியே கொண்டு வாங்க. இப்ப பாருங்க, அங்கே 44, 45 மறுபடியும் வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது, இப்ப என்ன கவனிக்கிறீங்க? அபிஷேகம் பெற்றவங்க என்ன செய்யறாங்க? ஒருமனப்பட்டு தேவனை புகழுகிறாங்க, தேவனை உயர்த்துகிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் திருச்சபையில ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்காவிட்டால், தேவனை புகழாவிட்டால், தேவனை மகிமைப்படுத்தாவிட்டால் அவருடைய அபிஷேகம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் ஒருமனப்பட்டு, அங்க பாருங்க 10வது வசனம் 45 படிங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது, ஒருமனமா எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவதை வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் தான். ஆர் ஸ்டாலின் என்ன ராபின்சன் என்ன இப்படி கேட்கிறாரு? ஆர் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு பைபிள் டீச்சர், ஒரு வேத பண்டிதர். அவர்கிட்ட கேட்கிறாங்க, அப்படின்னா சபையில அந்நிய பாஷை பேசக்கூடாதா அப்படி என்று கேட்கிறாங்க. ஏனென்றால் கொரிந்தியர் புஸ்தகத்திலே சபையில ஒருத்தர் 2 பேர் தான் என்ன செய்யணும்? அந்நிய பாஷை பேசணும். அப்படியே அந்நிய பாஷை பேசினாலும் அதுக்கு வியாக்கரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா சபையில வேற யாரும் அந்நிய பாஷை பேசக்கூடாதான்னு கேட்டதுக்கு
ஆர் ஸ்டாலின் அண்ணன் இந்த 45வது வசனத்தை அவர் என்ன செய்யறாரு, கோடிட்டு காட்டுறாரு. சபையிலே கர்த்தரை எல்லாரும் உயர்த்தி பாடுவதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அந்நிய பாஷை என்பது நமக்கு சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, கொரிந்து சபையிலே ஜனங்கள் உள்ள எப்ப போனாலும் என்னது, அந்நிய பாஷையிலே பேசிக்கிட்டு, யாராவது ஒரு அஞ்ஞானி வந்தா அவன் என்ன பேசுறான்னு தெரியாது, அதனால ஸ்டாப் பண்ணு. உனக்கு வியாக்கரணம் தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா கம்மன் என்ன செய்ய இரு அப்படி சொல்லி ஸ்டாப் பண்ணாரு. இங்கே இந்த அந்நிய பாஷை தேவனை புகழ்வதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, அந்நிய பாஷைகளினாலே, பற்பல பாஷைகளினாலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இங்கே எல்லாரும் மேலேயோ, குறிப்பாக புறஜாதிகள் மேலேயோ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார், பொழிந்தார். வேதம் சொல்லுது, மாமிசமான யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகள் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தார். அல்லேலூயா. 45வது வசனம் சொல்லுது, அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், திரள் கூட்டம், இது கொஞ்சம் நஞ்ச கூட்டம் இல்ல, திரள் கூட்டம். அங்கே 5000 பேரை பார்த்தோம், இங்கே ஒரு திரள் கூட்டம். இந்த திரள் கூட்டம் என்ன செய்யுது, அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். ஆராதனை வேலை வந்தா அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை புகழுகிறதும் ஆராதிப்பதும் வேதத்திலே நம்முடைய முன்னோர்கள் என்னது, அதை அப்படி அந்த அனுபவத்துக்குள்ளாக இருந்தார்கள். அப்படின்னா நீங்களும் நானும் அந்த அனுபவத்துக்குள்ளாக கண்டிப்பா என்ன செய்ய வேண்டும், நம்முடைய திருச்சபை இருக்க வேண்டும். கையை வைத்து ஆமென் சொல்லலாமா? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப தேவ பிள்ளைகளே, முதலாவது அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே என்ன தெரியுமா வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. இரண்டாவது அபிஷேகத்தை பெற்ற உடனே அவர்கள் என்ன தெரியுமாங்க, தைரியமாய் மாத்திரமல்ல, அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனத்தோடு சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். மூணாவது, இந்த அந்நிய பாஷை பெற்ற ஜனங்கள் என்ன செய்கிறார் என்றால் புகழ ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றேன், நான் அந்நிய பாஷை பேசுறது இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இல்ல. சில நேரத்துல நான் அந்நிய பாஷை, இந்த ஊழியக்காரர் ரொம்ப பயங்கர ஆவியில நிறைஞ்சவரு அப்படின்னு என்னை காண்பிக்கிறதுக்காக அல்ல, அபிஷேகம் பெற்ற நான் கர்த்தரை புகழ்வதற்காக. அல்லேலூயா. சில வேளைகளே எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அது பார்த்தோம் அப்படியே அந்நிய பாஷையில பொழந்து கட்டுவாரு, அப்படியே பொழந்து கட்டு அப்படியே சுத்துவார், இப்படி சுத்துவார், அப்படியே சுத்துவார், கொஞ்ச நேரத்துல பொத்துன்னு கீழே விழுந்துருவார். அவரை எல்லாரும் பார்க்கணும், கையை தட்டி எல்லாரும் கவனம் எல்லாம் அவர் மேலே இருக்கிறதுக்கு அவர் பல காரியத்தை செய்வார் அந்நிய பாஷையில. இந்த ஒண்ணு நடக்காது. அந்நிய பாஷை எதுக்குன்னா கர்த்தரை புகழ்ந்து, தேவனை புகழ்ந்து. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நாம ஜெபிக்க முடியல, அவரை புகழ்றதுக்கு இந்த மாமிச சரீரத்துல கொஞ்சம் பலவீனம் இருக்கும். அப்ப இந்த ஆவியானவர் எனக்குள்ளாக என்ன செய்யறாரு, கிரியை செய்து அப்படியே ஆவியில நிரம்பி அவரை புகழ்ந்து பாடுகிறேன். ஆவியில நிரம்பி நான் என்ன செய்யறேன், புகழ்ந்து பாடுகிறேன். சில நேரத்துல நம்ம வேலை ஸ்தலத்துல இருந்து ரொம்ப டயர்டா, கடினமான வேலை செய்யறவங்க அப்படியே டயர்டா வந்து உட்காருவோம். அப்ப அவங்களால என்ன செய்ய முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு, உள்ள அப்படியே கிரியை செய்து இந்த பலவீனமான சரீரத்தை அப்படியே தள்ளி வச்சுட்டு ஆவியின் பலத்தை அந்த மனுஷனுக்கு கொடுத்து அவரை புகழ்ந்து ஆராதிக்க அவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க நீங்க? இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? அல்லேலூயா. சில நேரத்துல அப்படியே போய் முழங்கால் படிட்டா கண்ட காரியமும், அந்த நாள் முழுவதும் நம்மள ஒருத்தன் திட்டுனது, நம்மள ஒருத்தன் அவமானப்படுத்தினது, நம்மள என்னது ஒருத்தன் கடினமா நடத்தினது, இது எல்லாம் அப்படியே உட்கார்ந்தோம் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ஸ்கிரீன் பிளே மாதிரி ஓடிட்டே இருக்கும். நான் சொல்றேன், அந்த அத்தனையும் அப்படியே ஆவியானவர் எரஸ் பண்ணிட்டு அந்த பிதாவை மட்டும் காமிச்சு ஆராதி 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 ஆராதி. இது நடக்குது இல்ல, இது நடக்குது இல்ல. இப்ப நல்ல கவனிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இப்படி கேட்டேன், அவரு 5 நிமிஷத்துக்கு மேல ஜபத்துல உட்காரவே முடியல. அவரு 3 மணி நேரம் முழங்கால் பண்ணிட்டு ஜபம் அப்படி சொன்னா அவர் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. 3 மணி நேரம் ஜபம்னா 3 மணி நேரம் முழங்கால் பண்ணிட்டு ஒரே ஒரு காரியம், ஆவியாருடைய ஒத்தாசையை கூப்பிடணும். உட்கார்ந்த இடத்தோடு நான் எந்திரிக்க கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணுமா, ஆவியில நிரம்பி கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றேன், மனுஷிக ஆவி உடையவன் தான் மனுஷனை புகழ்ந்துகிட்டு இருப்பான், தேவ ஆவி உடையவன் தேவனையே புகழ்ந்துகிட்டு இருப்பான். அல்லேலூயா. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், மனுஷனை ஆவியை பெற்றவன் தான் மனுஷனை புகழுவான், ஆனா தேவ ஆவியை பெற்றவன் தேவனையே புகழுவான்.
நீங்க யார புகழ போறீங்க? அல்லேலூயா. அப்ப அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். அவர் எப்படி கிடைப்பாரு? தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கிடைப்பாரு, கீழ்ப்படியும் போது கிடைப்பாரு, வசனத்தை காது கொடுத்து கேட்கும் போது கிடைப்பாரு, அடுத்தது பாருங்க ஊழியக்காரர்களை கை வைக்கும் போது கிடைப்பாரு. அப்படி என்ன செய்யுங்க? பெறாதவங்க என்ன செய்யுங்க? பெறுங்க. ஒரு வசனத்தை படிச்சேன். அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவரோட கூட இந்த ஜனங்களையும் துரத்துறாங்க. அந்த வசனம் ரொம்ப ஆச்சரியம். 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். எல்லாரும் திருப்பும் போது அங்க பாருங்க 52வது வசனத்தை படிங்களேன். கடைசி வசனம் அது. 52வது வசனத்தை படிங்களேன். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். நல்ல கவனிங்க. இங்க இந்த பட்டணத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவரோட சீசர்களையும் துரத்துறாங்க. இங்க இருக்காதீங்கடா அப்படின்னு துரத்தி விடுறாங்க. அந்த நேரத்துல அவங்க ரொம்ப எப்படி செஞ்சாங்களா? சந்தோஷப்பட்டார்களாம். சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்தாங்களா? நிரப்பப்பட்ட. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நிரம்பிருந்தா எப்போதும் ஜாய்ஃபுல் தாங்க. அல்லேலூயா. எப்போ வேணாலும் பாடிக்கிட்டே இருக்கலாம். எப்படி? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சேர்ந்து சொல்லுவோமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அடிரத்தினான் பிரிந்தேன், அவர் வழியதை சுமந்தறிந்தேன். அவர் வழியதை சுமந்தறிந்தேன். ஆனால் இயேசு கைவிடார், ஆனாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், ஆனாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சற்று சோதிட மிகவும் கடவுளன் வருவார். சொல்லுவோமா? சற்று சோதிட மிகவும் கடவுளன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், ஆனாய் வந்து ரட்சிப்பார். ஆனாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ஆவியானவர் எப்படி பெறணும்? தேவ சமூகத்துல காத்திருக்கணும். எத்தனை பேர் ஆவியானவரை பெறல? தேவ சமூகத்துல காத்திருங்க. உங்க மேல 120 பேர் மேல இறங்கின தேவன் உங்க மேல இறங்காம இருப்பாரா? நல்லா கவனிச்சு பாருங்க. கீழ்ப்படிந்து காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக அவருடைய அபிஷேகத்தை என்ன செய்வாரு? நல்ல கவனிங்க. 5000 பேர் மேல அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டான்னு பாக்குறோமே, நம்ம மேல ஊற்றப்படுவார் நிச்சயமாக. வசனத்தை கேட்கிற உங்க காதுகள்ல கேட்கிற நல்ல கவனிங்க, அவர்கள் மேல எல்லாரும் மேலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு என்ன தருமா இருக்கும்? தைரியம் இருக்கும். அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு என்ன இருக்கும்? அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, வாட்டவர் மேபி, என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எனக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார், என்னை நடத்துவார். என்னை என்ன செய்வாரு? நடத்துவார். என்னை கைவிட்ட மாட்டாரு, என்னை உயர்த்துவாரு, என்னை மகிமைப்படுத்துவாரு. அந்த தைரியம் என்ன செய்யும்? இருக்கும். அதனால நான் அவரை குறித்து பலமா என்ன செய்வேன்? அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறாங்க, மரணமே எங்களுக்கு நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி
நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் அவனை ஜெயித்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஆவியானவர் இருக்கும்போது நமக்குள்ளார என்ன தெரியுமா இருக்கிறது? தைரியம் இருக்கிறது. அப்ப ஆவியானவர் இருக்கும்போது நமக்குள்ளார என்ன இருக்குல்ல? கலகம் இருக்காது. கலகம் மூற்ற ஆள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேலியாளின் பிள்ளையா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யும்? ஒரு மனத்தை விரும்பும், சமாதானத்தை விரும்பும், ஐக்கியத்தை விரும்பும். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்றவங்களை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம். எல்லாமே பொதுவா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, 1 கிலோ ஆட்டுக்கறியை வீட்டுல ஆக்குனாலும் நானும் என் குடும்பம் மட்டும் தான் டபக்கு டபக்கு டபக்குன்னு திங்கணும். அதுல யாரு சில நேரத்துல கதவு தட்டுற சத்தங்க, ஐயோ அந்த ஆட்டுக்கறி வாங்கின நேரத்துலதான் என்னது, இன்னைக்கு கூட நிம்மதியா தின்னு தொலைய முடியலையா? எட்டி எட்டி கதவை என்ன செஞ்சுக்கிறோம்? பாத்துக்கிறோம். நான் சொன்னேன், 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடுறீங்களா, 2 பேரும் வீட்டுக்கு வரக்கூடாதான்னு நினைக்கணும். ஆவியானவர் பெற்றவர் என்னது, அந்த 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 ஆவியை பெற்றவனுக்கு அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஒரு மனம் அப்படி 4 பேரோட இணைந்து வாழக்கூடிய அந்த அனுபவம் யாருக்கு தெரியுமா இருக்கும்? சில ஆள்லாம் வீட்டை கதவை சாத்துனா அது சொல்ல நான் உண்டு கர்த்தர் உண்டுதான். ஆனா அந்த ஆளை வேற எங்கேயுமே கொண்டு ஒட்டிங்க வச்சுங்களேன், அது கலகத்தை உண்டாக்கிறோம். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் பெற்றோர்களுக்குள்ளாக என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு மனம். அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இங்கே பார்க்கிறோம், அவர்கள் அபிஷேகம் பெற்றவங்க எப்போதும் கர்த்தர். ஒரு அபிஷேகம் பெற்ற ஆளு தேவ சமூகத்துக்குள்ளார வரலனா, தேவ சாலயத்துக்கு வரலனா, அந்த ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். அது என்னதான் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் தாண்டாலும் சரி, அது சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா அங்கே ஆவியை பெற்ற உடனே அவர்கள் தேவனை என்ன செய்தார்களா? புகழ ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம்.